வணக்கம் berth வியூவர்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு புது காரோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். நம்ம இன்றைக்கி என்ன காரை இப்போ பார்க்க போகிறோன்னா டொயோட்டா அர்பன் க்ரூசர். இது ஒன்றும் இல்லைங்க, மாருதியில் நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப பிரபலமாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்க மாருதி விட்டாரா பிரெஸாவோட டொயோட்டா வெர்ஷன். ஸோ மாருதியும் டொயோட்டாவும் ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. இப்போ அதனால் மாருதியோட சில காரை வந்து டொயோட்டா டீலர்ஷிப் மூலமாக வைக்க போகிறாங்க. ஸோ இந்த காரோட பெனிஃபிட்ஸ் என்ன, நீங்கள் ஏன் இந்த காரை வாங்கணும், இதுக்கும் மாருதி காருக்கு என்ன வித்தியாசங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க வரோம். டொயோட்டா அர்பன் க்ரூசர் வந்து ஆல்ரெடி புக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 11,000 ரூபாய்க்கு நீங்கள் இப்போ போய் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி புக் பண்ணிங்கன்னா 20,000 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள சர்வீஸ் வந்து ஃப்ரீயாக பண்ணித்தரதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 20,000னா ஜென்ரலாக மாருதி ஸ்டாண்டர்டில் எடுத்திங்கன்னா 1000 ஒரு சர்வீஸ், 5000 ஒரு சர்வீஸ், 10,000 ஒரு சர்வீஸ், 20,000 ஒரு சர்வீஸ். ஸோ கிட்டத்தட்ட 3-4 சர்வீஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, இப்போதைக்கு இந்த காரோட வேரியண்ட் பார்ப்போம். மாருதியை பொறுத்த வரைக்கும் இது LXi, VXi, ZXi, ZXi ப்ளஸ்ன்னு வேரியண்ட்டில் இருந்துச்சு. அதே இவங்களோட ஸ்பெக்கில் பார்த்திங்கன்னா டொயோட்டாவில் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நம்ம GV, VX எப்படி வச்சுருப்பாங்க. பட் இவங்க இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அர்பன் க்ரூசர் மிட் வேரியண்ட்டில் என்னென்னா இது வந்து LED ப்ரொஜெக்டர் ஹெட்லேம்போட வரும், LED டே டைம் ரன்னிங் லைட்ஸோடு வரும், LED டெயில் லைட்ஸ் இருக்கும், 16 இன்ச்சு ஸ்டீல் வீலு, 2DIN ஆடியோ சிஸ்டம் வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி. இந்த ஆடியோ சிஸ்டத்தோட கண்ட்ரோல்ஸ் வந்து ஸ்டீரிங்கில் இருக்கும். கீலெஸ் என்ட்ரி வித் ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் கண்ட்ரோல். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட் மாடல், அதாவது அர்பன் க்ரூசர் மிட் மாடலில் இருக்கும். இதுக்கு அடுத்த வேரியண்ட் பார்த்திங்கன்னா அர்பன் க்ரூசர் ஹை. இதில் என்னென்னா மிட் வேரியண்ட்டுக்கும் அல்ல எல்லாமே இருக்கும். ப்ளஸ் என்ன கிடைக்க போகுதுன்னா உங்களுக்கு வந்து 16 இன்ச் அலாய் வீல் கிடைக்கும். அதே மிட்டில் வந்து அலாய் வீல் கிடையாது, நார்மல் வீல் ஸ்டீல் வீல். இதில் வந்து அலாய் வீல் கிடைக்கும். இதில் 7 இன்ச்சு டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் வித் ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ கிடைக்கும். அதில் வந்து மிட் வேரியண்ட்டில் ஒன்லி உங்களுக்கு 2DIN ஆடியோ சிஸ்டம் வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலும் வந்துடும் ஹை வேரியண்ட்டில். இப்போ நான் மிட் சொல்லிட்டேன், ஹை சொல்லிட்டேன். டாப் மோஸ்ட் வேரியண்ட் இதுதான். நீங்கள் போனீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவுக்குலாம் கொடுப்பாங்க. அர்பன் க்ரூசர் ப்ரீமியம். இந்த டாப் ஸ்பெக்கில் என்ன கிடைக்குன்னா உங்களோட ஃபாக் லேம்பும் LED வரும். ஓகே, இதுக்கு முன்னாடி சொன்ன ஹெட் லேம்ப்பு LED இருக்கும், டெயில் லேம்ப்பு LED இருக்கும். இதில் வந்து ஃபாக் லேம்பும் LED இருக்கும். இதில் வந்து 16 இன்ச்சு டைமண்ட் கட் அலாய் வீலோட டிசைன் மாறும். அப்புறம் ஆட்டோ டிம்மிங் IRVM. நீங்கள் உள்ளார பேசஞ்சர் நீங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கப்ப நடுவில் ஒரு மிரரில் பின்னாடி பார்ப்பீங்க வெஹிக்கிள்லாம், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டிம் ஆகும். ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ், மழை பெஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வைப்பர்ஸ் ஆன் ஆகிடும். இதெல்லாம் வந்து ப்ரீமியம் வேரியண்ட்டில் வரப்போ. இந்த காரில் வந்து 1.5 லிட்டரு 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் இருக்கும். இது சுசுகியோட இன்ஜின் தான். ஓகே, தயவுசெய்து நிறைய பேர் குழம்பிக்கிறாங்க, இது டொயோட்டா இன்ஜின் கிடையாது, சுசுகியோட இன்ஜின் தான். இந்த எல்லா வேரியண்ட்லேயும் பார்த்திங்கன்னா 5 ஸ்பீட் மேனுவல் ப்ளஸ் 4 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டும் இருக்குது. சரிங்களா? அப்புறம் இதில் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டில் மட்டும் லித்தியம் அயன் பேட்டரி, இன்டகிரேட்டட் ஸ்டார்டர் ஜென்ரேட்டர் இருக்கும். இந்த ஸ்டார்டர் மோட்டர் தான் உங்களுக்கு வண்டி வந்து ஹைப்ரிட் மாடலில் ஒர்க் ஆகும். அதாவது நீங்கள் எங்கேயாச்சும் சிக்னல் நிறுத்துறப்ப வண்டி வந்து பேட்டரியில் ஓடும். சிக்னல்லேருந்து நீங்கள் திரும்ப ஆக்சிலேட்டர் அழுத்துறப்ப ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டார்ட் ஆகி திரும்ப வண்டி நார்மலாக உங்களோட ஃபியூவலில் ஓடும். சரி, இதில் என்னென்ன கலர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கலர் டோன்ஸ் கொடுக்குறாங்க. ப்ளூ, ப்ரௌன், ஒயிட், ஆரஞ்ச், சில்வர் அண்ட் க்ரே. அதேமாரி 3 டுவல் டோன் எக்ஸ்டீரியர், 2 கலர் மிக்ஸ் தராங்க. ப்ளூ அண்ட் பிளாக், ப்ரௌன் அண்ட் பிளாக், ஆரஞ்ச் அண்ட் ஒயிட். இதெல்லாம் இதோட ஆப்ஷன்ஸு. இதை தவிர பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட எல்லா மிட், ஹை, ப்ரீமியம் 3 வேரியண்ட்லேயுமே வந்து 4 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் அவைலபிள். சரி, இப்போ மெயினான கொஸ்டினுக்கு வரும். ஏன் இதே கார் நான் மாருதியில் வைக்கிறப்ப நான் ஏன் டொயோட்டாவில் வந்து திரும்ப ஒரு மாருதி கார் வாங்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல கேள்வி. ஏன்னா மெக்கானிக்கலாக இந்த கார் எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது மாருதி காரோட. சேம் கார் மாருதி பிளான்ட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆன கார் தான் இங்கே வருது. என்ன அவங்களுக்கு எக்ஸ்டீரியர் டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த க்ரில்லு இதெல்லாம் டிஃபர் பண்ணி உள்ளார இன்டீரியர் லெவலில் டுவல் டோன் மாற்றிருக்காங்க. மற்றபடி மெக்கானிக்கலாக சேம் கார். ஸோ மாருதி எடுத்துட்டிங்கன்னா கார் வாங்கினதோட வர ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி வந்து 2 வருஷம் 40,000 கிலோமீட்டர். அதே நீங்கள் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டின்னு போனீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் என்ன தருவாங்கன்னா, ஒன்று கோல்டு 3rd இயர் 60,000 வாரண்ட்டி தருவாங்க. இல்லை 3வது வருஷம் 4வது வருஷம் 80,000 கிலோமீட்டருக்கு பிளாட்டினம்னு வாரண்ட்டி தருவாங்க. ராயல் பிளாட்டினம் சொல்லிட்டு 3வது வருஷம் 4வது வருஷம் 5வது வருஷமும் கவர் பண்ணுற மாதிரி 1,00,000 கிலோமீட்டருக்கு வாரண்ட்டி தருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஷன் நீங்கள் தனியாக வாங்கணும் மாருதியில்.
இதே நீங்கள் பலினோ வாங்கினீங்கன்னா வண்டியோடையே சேர்த்து 3 வருஷம் 1 லட்சம் கிலோமீட்டருக்கு வாரண்டி தருவாங்க. திரும்ப சொல்கிறேன், மாருதி 2 வருஷம் 40,000. இது அதே டொயோட்டா கிளென்ஸா வந்து 3 வருஷம் 1 லட்சம் கிலோமீட்டர் வாரண்டி தருவாங்க. ஸோ 1 வருஷமும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிட்டத்தட்ட 60,000 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வாரண்டி தராங்க. ஸோ இது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஷியேட்டர். அதே நீங்கள் எக்ஸ்டெண்டட் வாரண்டி வாங்கினாவும் மாருதியில் அதிகபட்சம் 5 வருஷம் 1 லட்சம் கிலோமீட்டர் கவர் ஆகுது. பட் இதே நீங்கள் கிளான்ஸாவில் போய் வாங்கினீங்கன்னா இதே 5 வருஷம் தான் தருவாங்க. ஆனால் கிலோமீட்டர் வந்து 2.2 லட்சம் கிலோமீட்டர், 2.25 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வாரண்ட்டி அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டியை சாதாரணமாக இடம் போட்டுறாதீங்க. சில காம்பனன்ட்ஸ்லாம் வயசாக தான் பிரேக் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு ஸ்டீரிங் காலம் ஜென்ரலாகவே மாருதி கார்ஸில் நிறைய இதில் இந்த பிரச்சனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கே 40,000 50,000 செலவாகும். ஸோ இது தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மேஜர் டிசைடிங் ஃபேக்டர். உங்களுக்கு நல்ல எக்ஸ்டெண்டட் வாரண்டியில் வேணும், ப்ளஸ் சர்வீஸ் சென்டர் குவாலிட்டி கட்டாயம். டொயோட்டா வந்து மாருதியோட பல இடத்துல நல்ல ரிவ்யூ தான் வாங்கியிருக்கு. பட் நம்பர் ஆஃப் சர்வீஸ் சென்டர்ஸ் அவைலபிள் பார்த்திங்கன்னா மாருதி தான் டாப் கிளாஸாக இருக்குது. ஸோ மாருதியும் இதில் ஒன்றும் நான் தப்பாலாம் சொல்ல மாட்டேன். பட் ஓவரால் குவாலிட்டி லெவல் எப்போதுமே டொயோட்டா பெட்டராகவே இருக்கும். ஸோ உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் நிறைய நல்ல மாருதி சர்வீஸ் சென்டர் இருக்குது. உங்களுக்கு நல்ல மாருதி சர்வீஸ் சென்டர் மெக்கானிக்ஸ்லாம் நல்லா தெரியும்னா என்ன கேட்டிங்கன்னா மாருதியை வாங்கிட்டு போயிடலாம், ஒரு பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு டொயோட்டா பிராண்ட் நேம் வேணும், உங்களுக்கு டொயோட்டா சர்வீஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல வாரண்ட்டி வேணும். அந்த வாரண்ட்டிக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு பே பண்ணுவீங்க ஸோ கம்பேர்ட் டு மாருதி. ஸோ அதனால் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இதுதாங்க. ஸோ நீங்கள் வாங்குறப்ப வெறும் ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டியாக வாங்கினாவும் கொஞ்சம் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் பெட்டர் வாரண்ட்டி கவரேஜோட உங்களுக்கு டொயோட்டாவில் கிடைக்கும். நீங்கள் எக்ஸஸ் பே பண்ணி எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி வாங்கினாவும் அதுலேயும் டொயோட்டா வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிஷியலாக இருக்கும். இது அப்புறம் உங்களுக்கு டொயோட்டாவில் ஒரு 60 மினிட்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் மெயின்டெனன்ஸும் இருக்குது. நீங்கள் வண்டியை வந்து அட்வான்ஸாக புக் பண்ணிட்டு போய் கொடுத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்குள்ள வண்டியை வந்து ஃபுல் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா இது ஒன்று தான் மேஜர் டிசைடிங் ஃபேக்டர். மெக்கானிக்கலாக வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. வண்டி கொஞ்சம் லுக் அண்ட் ஃபீல், கலரு இது மட்டும் மாறும், அவ்வளோதாங்க. ஸோ இதான் நான் சொல்ல விரும்பினது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மிக்க நன்றி.